ஹாய் கீட்டான் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க ரொம்ப நாளாக ஆச்சுங்க. ஆமாங்க, லஞ்ச் வீடியோ போடுறதே இல்லை. சரி, இன்றைக்கி ஒரு டின்னர் வீடியோ போடுவோம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், வெயில்லாம் எப்படிங்க இருக்குது உங்கள் ஊரில்? வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். ஊற்றுது. பவுடர்லாம் அடிக்க முடியாதுங்க. பவுடர்லாம் அடித்தா கரைஞ்சி ஓடிடும். அதனால் எதுவும் பண்ண முடியாது. ஊற்றுதுங்க. ஃபேன் கூட போடலை. ஃபேன் போட்டால் சத்தம் வருது சொல்லிட்டு ஃபேன் கூட போடலாம். உங்கள் ஊரில் எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரு டின்னர் நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டின்னர்னு பார்த்துடலாமா? வாங்க. தக்காளி தோசைங்க. தக்காளி தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி தோசை. நம்மளுக்கு தோசை ரெட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தக்காளி தோசை சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? ஓகே. தக்காளி தோசை அழகாக இருக்கா? நான் அழகாக வச்சுருக்கேன். ஹோட்டல்லாம் இப்படி தாங்க நான் வைப்பாங்க அழகாக. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? தக்காளி தோசை நல்லா இருக்கா? இதுக்கு சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சட்னி வந்து உடச்சக்கடலை தேங்காய் சட்னி தாங்க சொல்லுவோம். நாங்கள் வந்து உடச்சக்கடலை சட்னி சொல்லுவோம். நீங்கள் என்ன சட்னி? தேங்காய் சட்னி. ஓகேங்களா? சூப்பராக இருக்கா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை குழம்புங்க. ஓகேவா? கருவேப்பிலை குழம்பு காலையில் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கருவேப்பிலை குழம்பு வச்சது. இது கருவேப்பிலை குழம்பு. இந்த குழம்பு நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முடி கிடுகிடுன்னு ஸ்பீடாக வளரும். சரி, ஓகே. இருங்க, கருவேப்பிலை குழம்பு எப்படி உங்களுக்கு கருவேப்பிலை குழம்புன்னு தெரியும்? இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கருவேப்பிலை கொத்துலங்க. கருவேப்பிலை கொத்து தான் வச்சிருப்பேன். கருவேப்பிலை. ஓகே, 2 கருவேப்பிலை போட்டேன்னா கருவேப்பிலை குழம்பு. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், சரிங்களா? அதனால் பாதாம் கீ. நம்ம வீட்டில் பாதாம் பவுடர் இருந்ததுங்க. சரி, பாதாம். நான் எனக்கு பால் கலந்தால் பிடிக்காததுனால வெறும் பாதாம். இதில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. பாதாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதை ஒன்றும் நம்ம கொஞ்சம் இதுவாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வாங்க, அதுக்கு தேவை வந்து பாதாம் ஜெல்லு. பாதாம் ஜெல் ஊற வச்சுருக்கேன்னா இதை போட்டுக்கலாம், சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஜா விதை. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா இருக்குங்க. இதையும் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். போடுவோம். வெயிலுக்கு இதெல்லாம் இப்படிலாம் சாப்பிட்டாதாங்க உடம்பு நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்கள், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா பாருங்கள். சரி, இந்த சப்ஜா விதையை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுவோம். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன போட்டுருக்கேன்? சப்ஜா விதை சூப்பராக இருக்கா? பார்க்க கிட்டா இருக்கா? பிடிக்கும் போல இருக்கா? அப்படி தாங்க இருக்கணும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நைட்டு டின்னர் இன்றைக்கி என்ன எடுத்துக்கலாம் பார்க்கலாமா? தக்காளி தோசை எடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? தக்காளி தோசை சூப்பராக இருக்கா? தக்காளி தோசை, தேங்காய் சட்னி, கருவேப்பிலை குழம்பு, ஒரு பாதாம் கீர் அப்படின்னு சொல்லலாம். இதில் சப்ஜா விதை, அந்த பாதாம் பிஸ்னி எல்லாம் போட்டுருக்கேன். சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகேவா? எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? உங்களை மாதிரி க்யூட்டாக இருக்கா? நம்ம வீட்டு தக்காளி தோசை எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்து பத்திரமா இருங்க. முடிஞ்ச அளவு மோர் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த டின்னர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை பை.